ஆதியிலே தேவன் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி, பறவைகள் இவை அனைத்தையும் படைத்தார். பின்பு தேவன் தமது சாயலாக மனிதனை படைத்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல உறவு இருந்தது. பின்பு ஒரு நாள் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம். எனவே தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. தேவன் மனிதன் மேல் கொண்ட அன்பினால் தனது சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து நம் எல்லோருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இவருடைய உயிர்த்தெழுதினால் தன்னை மெய்யான தேவன் என்று நிரூபித்தார். இந்த இயேசுவை நம் இருதயத்தில் விசுவாசித்து நம் நாவினால் அறிக்கை செய்யும் போது அவர் நமக்கு புது வாழ்வையும் நித்திய